நத்முல் குரான் என்று சொல்லுவாங்க, கோஹிரன்ஸ் ஆஃப் குரான் என்று சொல்லுவாங்க. அல் குரானிய ஒற்றுமை மனித அறிவையே மிஞ்சக்கூடிய ஒரு அற்புதம் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் எடுத்துக்கோங்க, 23 வருஷங்களில் பல சூழ்நிலைகளில் பல வார்த்தைகள் பேசுகிறான். துக்கமாக இருக்கிற நேரத்தில், அமைதியாக இருக்கிற நேரத்தில், சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நிறைய பேசுகிறான். அது எல்லாம் ஒரே புத்தகமாக வெளிவருதுன்னா அதில் முரண்பாடு இருக்காதா? கண்டிப்பாக முரண்பாடு இருக்கும். ஆனால் இந்த குர்ஆன்ல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது, முழுமையான ஒற்றுமை தான் இருக்கு. காரணம், இது படைத்த இறைவனுடைய பேச்சு. அல்லாஹ் சவால் விடுகிறான், இந்த குர்ஆனை அவங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இது அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்ட இருந்தாவது இது வந்தா பல முரண்பாடுகளை இதுல கண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். 4வது அத்தியாயம் 82வது வசனம். ஸோ இந்த கோஹிரன்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நத்முல் குர்ஆன் என்றால் என்னன்னா, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சூறாவும் முழு குர்ஆனும் ஒரே மெசேஜை தான் வந்து சொல்லுது. ஸோ இந்த 3 நிலைகளில் என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனங்களுக்கு இடையே, சூறாக்களுக்கு இடையே முழு குர்ஆனுடைய மெசேஜ், இந்த 3மே என்ன சொல்லுது? ஒரே மெசேஜுக்கு தான் சேவை செய்யுதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துல் ஃபாத்திஹா பாருங்க, நம்ம என்ன கேட்குறோம்? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்குறோம். யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன சொல்றான் சூரத்துல் பக்ராவுடைய 2வது ஆயத்துல, இந்த புத்தகம் இதுல சந்தேகமே கிடையாது, இதுல தான் நீங்க கேட்ட இந்த நேர்வழி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம வந்து நேர்வழியை கேட்குறோம், அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்குறான் சூரத்துல் பக்ராவுடைய 2வது வசனத்துல. இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டான கனெக்ஷன், கோஹிரன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ ஆதம் அலை இஸ்லாமுடைய வரலாறை நம்ம படிக்கிறோம், வாழ்க்கையை பல இடங்கள்ல ஆதம் நபியுடைய வரலாறு வருது. சூரத்துல் பக்ரா, ஆராஃப், தாஹா, இதுல வேறுபாடுகள் இல்லை, முரண்பாடுகள் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஷைத்தான் எதிரியாக காட்டப்படுறான், மனுஷன் தவறு செய்யக்கூடியவனாக காட்டப்படுறான், அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். ஒரே மெசேஜ் தான், மனுஷன் தவறு செய்யறான், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று. அடுத்து மூசா அலை இஸ்லாம் பற்றி பல சூறால வருது. ஏன் ரிப்பீட்டடா வருதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ரிப்பீட்டடா இல்லைங்க, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வருது. ஒரு இடத்துல ஜாவாவை ஸ்பெசிஃபை பண்ணி வருது, ஒரு இடத்துல சபுரை முக்கியத்துவம் கொடுத்து வருது, ஒரு இடத்துல ஃபிரௌனுடைய அகம்பாவத்தை பேசி வருது. இதுதான் கோஹிரன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரே வாழ்க்கை வரலாறு தான், ஆனா பல படிப்பினைகள் வருது. அடுத்து சூரா யூசுஃப்ல நீங்க பார்க்கலாம், ஒரு முழுவதுமான ஒரு வாழ்க்கை வரலாறு வருது. ஆரம்பத்துல சகோதரர்களுடைய தோகம் வருது, நடுவுல வந்து சிறை சோதனை வருது, முடிவுல வந்து வெற்றி மன்னிப்பு வருது. ஸோ அந்த சூறாவோட முடிவுல வெற்றி மன்னிப்பு எல்லாமே வரும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? சபுர், தவக்குல், எது உண்மையான வெற்றி, இது எல்லாமே ஒரு திரைப்படம் போல பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சராக கிடைக்குது நமக்கு. அதை விட சிறந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, திரைப்படத்தில் கூட இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. அடுத்து மொழி ரீதியான அற்புதம், லிங்குவிஸ்டிக் கோஹிரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தைகள் வந்து ரிப்பீட்டடாக வரும், ஒரே தீம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தக்வா பற்றி வரும், இறையச்சம் பற்றி, சபுர் பற்றி, ஆகிரத் பற்றி. முழு குரானும் ஒரு யூனிஃபைடு மெசேஜாக ஆகுது இது மூலியமாக. ஸோ மனிதனால் முடியாதது ஏன்னா, 23 வருஷங்கள் பல சூழ்நிலைகள் எழுதக்கூட தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, இருந்தும் எந்த முரண்பாடும் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஃப்ளோவில் டீப் கனெக்ஷனோட இந்த விஷயம் வந்திருக்கு. ஏனென்றால் இது மனிதனிடத்திலிருந்து வரல, மாறாக மனிதனை படைத்த அல்லாஹுவிடம் இருந்து வருது. ஸோ மனிதனிடமிருந்து வந்திருந்தால் நிச்சயமாக இதில் முரண்பாடுகள் வந்திருக்கும். இது அல்லாஹுடைய வார்த்தை. ஸோ குர்ஆன் ஒரு சாதாரண ஒரு புத்தகம் அல்லங்க, மாறாக இது சட்டம், வரலாறு, அறிவியல், ஆன்மீகம் என அதை விட பர்ஃபெக்டான நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருது. 23 வருடங்களாக இது இறங்கி இருந்தாலும் ஒரே குரல், ஒரே மெசேஜ், ஒரே தீம், ஒரே உண்மை. இதுதான் அல் குர்ஆனுடைய அற்புதம். இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி கூட தனாசுபுல் குர்ஆன் என்று இது போன்ற ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. நதுமுல் குர்ஆன் போல ஒரு விஷயம்தான் அதுவும். ஸோ இது செகண்டரி தான். குர்ஆனை கொண்டு விளங்கணும், அடுத்து சுன்னாவை கொண்டு விளங்கணும், அடுத்து அரபி மொழியை கொண்டு விளங்கணும், சஹாபாக்களுடைய அசரை கொண்டு விளங்கணும். பிறகு நம்ம இந்த தனாசுபுல் குர்ஆனை உபயோகப்படுத்தலாம்.